இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம சேனலில் வர ஃபியூச்சர் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதுரை முகல். இன்னைக்கு நம்ம 30 டேஸ் ஸ்கின் கேர் சீரீஸில் டே 25ல இருக்கும். ஸோ இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஈஸியஸ்ட் மெத்தட் தான் இது. ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ எந்த விதமான சைட் எஃபெக்டும் இருக்காது. அதுக்கு தேவை மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் க்ரீன் டீ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஹாட் வாட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் இந்த க்ரீன் டீ பேக்கை மட்டும் ஆட் பண்ணி நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற அளவுக்கு அந்த க்ரீன் டீயோட அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்குற வரைக்கும் வந்து இந்த க்ரீன் டீ பேக்கை வந்து அதிலேயே போட்டு வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ஃபேஷியலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங். ஸோ ஸ்டீமிங்காக தான் இந்த வாட்டர் வந்து இந்த க்ரீன் டீ வாட்டர் வந்து நான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது நல்லா தண்ணி வந்து நல்லா எசன்ஸ் எல்லாம் இறங்கி கலர் சேஞ்ச் ஆகவும் நம்ம நார்மல் ஹாட் வாட்டரில் இந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா ஸ்டீம் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்படின்னா தான் போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அண்ட் தென் போர்ஸில் இருக்க டர்ட் எல்லாமே நம்ம அடுத்து யூஸ் பண்ணுற செகண்ட் ஸ்டெப்பால் அந்த டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங். ஸோ அடுத்து அந்த க்ரீன் டீ ஃபேஷியலுக்கான செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க்கு, ஃபேஸ் ஸ்க்ரப் எது வேணால் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டீம் பண்ணி முடித்ததும் ஃபேஸில் இந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸை நல்லா தண்ணி தெளித்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இதை ஃபேஸ் பேக்கு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் இந்த 2 பர்பஸ்க்காகவே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் லீஃப் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த க்ரீன் டீ பேக்லேருந்து எடுத்த க்ரீன் லீஃபாக இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஊட்டி கொடைக்கானல்லாம் நீங்கள் போனீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான க்ரீன் லீஃபே கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ எதை யூஸ் பண்ணாலும் க்ரீன் டீ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அது கூடவே ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் பார்த்தீங்கன்னா வீட்லேயே ரெடி பண்ணது. ஸோ இதோட லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியலைன்னா போய் நீங்கள் இந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆரஞ்சு பீல் பவுடரை வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா க்ரீன் டீயில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸில் ரிங்கிள்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் எதுவுமே இல்லாமல் ஃபேஸில் கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடரு ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் அண்ட் தென் பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெறும் ஆரஞ்சு பவுடரை மட்டும் ஹனி அண்ட் தென் கர்டில் ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அது க்ரீன் டீயோட ஆட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது இன்னும் அந்த ரிசல்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தயிர் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த தயிர் கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த க்ரீன் டீ அந்த வாட்டர் கூட எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி தயிர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேஸில் நல்லா ஸ்டீம் பண்ண ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரை ஆனதும் தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் டீ எப்போவுமே யூஸ் பண்ணி பண்ணும்போது ஃபேஸில் லைட்டாக வந்து கொஞ்சம் எரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகுறதுக்கான சிம்டம்ஸாக அது. ஸோ உங்களுக்கு இரிட்டேஷன் ரெட்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ அதுக்கு நான் ஆலோவேரா ஜூஸ் கூடவே ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணி ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசிங் பர்பஸ்க்காக அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக க்ரீன் டீ மாஸ்கோ ஸ்க்ரப்போ நீங்கள் ஃபேஸில் எடுத்துக்கும் போது ஃபேஸ் லைட்டாக ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கூலிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி அலோவேரா ஜெல் மாதிரி இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து நீங்கள் அடுத்து ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாக நல்ல ஒரு கூலிங்காக இருக்கும் ஃபேஸு. ஸோ அதுக்காக தான் இந்த ஜூஸ் வந்து மாய்ஸ்சரைசிங்க்கு எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த க்ரீன் டீ ஃபேஷியல். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 ஸ்டெப் ஃபேஷியல் தான். பட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வந்து ஃபேஸில் கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.